மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். அக்கா போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. சேது சீக்கிரம் போடா. ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாளா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. போ சேது, சீக்கிரமா போ. இவ்ளோ கால் பண்ணியும் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. என்னவா இருக்கும்னு புரியலையே. எவ்வளவு? 100 ரூபாமா? இந்தாங்க. இருங்கம்மா, நான் சேஞ்ச் தரேன். அப்பா, என்னம்மா சத்யா ஆட்டோல சுத்திக்கிட்டு இருக்க? இல்லப்பா, என்னோட போனு கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு வர போனேன். அம்மா, நீங்க எப்படிங்க? எங்க எப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. என் பேச்ச கேக்குறதுலன்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க போற வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற. நீ பண்ற காரியத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம நீ ஆட்டோல சுத்திக்கிட்டு இருக்க. ஏன்பா இப்படி கோச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ இப்படி ஆட்டோல சுத்திக்கிட்டு இருக்கிறதே தப்புதாம்மா. நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு வேண்டாதவங்க, மீடியால எல்லாரும் 24 ஹவர்ஸா கண்குத்தி பாம்பா நம்ம என்ன செய்யறோங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. சொன்னா உனக்கு புரியவும் மாட்டேங்குது, சீரியஸாவும் எடுத்துக்க மாட்டேங்கிற. உன் லட்சியத்துக்காக நீ ரகசியமா அடுத்தவங்களை வேவு பார்க்க வேண்டியது, சீக்கிரட்டா பார்க்க வேண்டியதெல்லாம் முக்கியம்தான். அதுக்காக இப்படி ஆட்டோலயா போவ? நீ நலன் பொண்ணுமா, இப்படி ஆட்டோல எல்லாம் போக கூடாது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தப்பா தானே தெரியும். இல்லப்பா, அந்த செல்வநாயகி. அம்மா, நீ உன் லட்சியத்துக்காக நம்ம கம்பெனிய மேல கொண்டு வர்றதுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு சொல்ல போற. அது ஓகே. ஆனா அலட்சியமா இருக்கே, அது நாட் ஓகே. நம்ம கிட்ட கார் இருக்கும்போது நீ ஏமா ஆட்டோல போற? இல்லப்பா, அது வந்து நான் பேசுறப்ப நீ நடுவுல பேசவே கூடாது. இது என்ன கெட்ட பழக்கம்? என்னக்கா நடக்குது? அப்பாவும் பொண்ணு ஏதோ பேசிக்கிறாங்கடா. அவளும் அப்பா பேச்ச கேட்காம ஆட்டோல ஊர் சுத்துறா. அத அவங்க அப்பா கண்டிக்கிறாரு போல. நீ இனிமே ஆட்டோல போக கூடாது. வா, வந்து கார்ல ஏறு. வாமா. அக்கா, நீ சொல்றது கரெக்டுக்கா. மகளை திட்டி அப்பா கார்ல ஏத்திக்கிட்டு போறாரு. நான் கூட வேற என்னமோ நினைச்சுதான் ஃபாலோ பண்ணேன். அந்த பொண்ணு சரியான கிறுக்குக்கா. ஆமாடா, சத்யா கொஞ்சம் கிறுக்குதான். அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. நம்ம அர்ஜுனும் இந்த மாதிரி கிறுக்குதான். அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. எனக்கு இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சேது. சத்யா பண்ற கிறுக்குத்தனத்துக்கும் அர்ஜுன் பண்ற கிறுக்குத்தனத்துக்கும் ஜோடி சரியா செட் ஆயிடும் தோணுது. உனக்கு என்ன தோணுது? நீ அபசகுனமா எதுவும் சொல்ல வேண்டாம். சத்யாவை வச்சு நானே பிளான் பண்ற விஷயத்த. நீ காரை எடு. சரிக்கா.
ஏமா உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு ஆட்டோலயும் டூ வீலர்லயும் கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்க. அப்பா நிஜமாவே என்ன ஃபாலோ பண்றதுக்கு ஆள் போட்டிருக்கீங்களா? இல்லம்மா, செல்வநாயகி உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் யதார்த்தமா பார்த்தேன். உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்தேன். என்னப்பா சொல்றீங்க? செல்வநாயகி என்ன ஃபாலோ பண்ணாங்களா? ஆமாமா, நீ போன் கடையில இருந்து வர்றத அவ கார்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா. நீ ஆட்டோல ஏறி போய் ஹாஸ்டல்ல இறங்கி இருந்தா அவ உன்னை ஃபாலோ பண்ணி வந்து நீ ஹாஸ்டல்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாள்ல. உன் ஜாதகத்தையே தோண்டி எடுத்திருப்பான். அப்புறம் நீ எதுக்காக சென்னை வந்தியோ, நாம எதுக்காக இந்த டிராமா போடுறோமோ எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சு போய் நம்ம பிளானே டோட்டலா ஸ்பாயில் ஆயிருக்குமா. என்ன பேசாம இருக்க? நான் இதை எதிர்பார்க்கலப்பா. சாரிப்பா. இப்ப சாரி சொல்லி என்னமா பிரயோஜனம்? முதல்ல எந்த லட்சியத்துக்காக சென்னை வந்தியோ அத உன் மனசுல முழுசா ஏத்து. நீ ஹாஸ்டல்ல இருக்கிறது உன் லட்சியத்துக்கு ஆபத்துன்னு நான் பல முறை வார்ன் பண்ணியும் உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ அந்த ஹாஸ்டல்ல தங்க கூடாது. ஒழுங்கா வீட்டுக்கு வர்ற. சரிப்பா, நான் ஹாஸ்டலுக்கு போய் என் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். தேவையே இல்ல. உன் ஃப்ரெண்டு கல்யாணிய விட்டு உன் பொருளை கொண்டு வந்து நம்ம வீட்டுல கொடுக்க சொல்லு. இனிமே நீ ஹாஸ்டல் பக்கமே போக கூடாது. அது பெரிய ரிஸ்க். அதில்லப்பா, கல்யாணிக்கு அவ எப்ப வேணாலும் உன்னை நம்ம வீட்டுல வந்து பார்க்கலாம். அதே போல நீ நம்ம கார் எடுத்துக்கிட்டு எங்க வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் திரும்பி வரலாம். வேற யாரும் உன்னை தடுக்கவும் மாட்டாங்க, கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சரிப்பா, இனிமே நீங்க சொல்றபடியே செய்றேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனீங்கப்பா. இல்லனா நான் பயங்கரமா மாட்டிருப்பேன். இட்ஸ் ஓகேமா, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உங்களை மனசார அப்பான்னு கூப்பிடுறேன். ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் உங்களுக்கு மகளா பிறந்திருப்பேன் போல இருக்கு. ஹலோ காமாட்சி, நான் தான் பேசுறேன். சத்யாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்படியா? ஆமா. சத்யாவை கூட்டு வரீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அம்மா, யாரு போன்ல? உங்க அப்பா தான் போன் பண்ணாரு. சத்யாவை நம்ம வீட்ல தங்கறதுக்காக இங்க கூட்டிட்டு வராராம். சூப்பர்மா. சத்யாக்கான எனக்கு உயிருமா. அவங்கள எனக்கு அவ்ளோ பிடிக்கும். எனக்கும் சத்யாவை ரொம்ப பிடிக்கும். உன் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தனவளாச்சே.